ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நகர்கோல் பிஜியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புறா ட்ரைனிங்கோட 3வது பார்ட் இன்றைக்கி போட்டிருக்கிறோம். ஸோ இனிஷியலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம புதுசாக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது காய்ச்சல் போடணும். ஒரு 5லேருந்து 1 வாரம் வரைக்கும் காய்ச்சல் போடணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த புறாக்களை வந்துட்டு பறத்தணும். ஒரு 3-4 சுற்றின உடனேயே வெட்டு புறாக்களெல்லாம் திறந்து வெளியே விட்டு இறங்க வைக்கணுங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக ஒரு 4-5 நாள் அந்த மாதிரியே பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புறாக்கள் நல்லா பழகிடுச்சுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புறாக்களை அந்த பர்டிகுலராக நம்ம எந்த புறாக்களை இப்போ புதுசாக ட்ரைனிங் பண்ணியிருந்தோமோ அந்த புறாக்களை மட்டும் வெளியே விட்டு பறத்தி விட்ருக்குறோம். புறாக்கள் பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வெட்டு புறாக்களை திறந்து விட்டுருக்குறோம். ஒவ்வொரு புறாக்களாக வந்து உட்கார ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புறாக்கள் எதுவுமே தவறாது, சரியாக பறந்து வந்துட்டு நம்ம வீட்டிலே அழகாக உட்காரும். நிறைய இடங்களில் சத்திரி வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் அது சத்திரியில் உட்காரும். நம்ம நேரடியாகவே நம்ம மாடியில் தரையில் வந்து உட்கார்ற மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், அது பறக்கிறது உட்கார்றது உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு உங்களுடைய புறாக்கள் ட்ரெயின் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கக்கூடியதை நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அதிக நேரம் பறக்கக்கூடிய அந்த இந்த ட்ரைனிங் தான். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பண்ணும்போது அதிக டைம் பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.